Aragiri, the eldest son of DMK chief Karunanidhi, has sharpened his attack on brother Stalin, claiming that the party is selecting Lok Sabha candidates for the upcoming polls on the basis of how much money they can spend for the elections. Well, in a scathing attack, Aragiri, who has been ousted from the DMK, has accused the party of ignoring candidates with proven track records. Aragiri claims that candidates who are dedicated towards the party have been completely sidelined by the DMK. கூட கழகத் தலைவர் தெரியுமா சும்மா உட்கார வச்சு இப்படி பண்றாங்களா போன உடனே எவ்வளவு செலவு பண்ணுவ எத்தனை கட்சியை பத்தி கேட்கறது இல்லை எவ்வளவு செலவு பண்ணுற போனா 20 கோடி செலவு பண்ணுவா 10 கோடி செலவு பண்ணி இப்படி இதுதான் கேள்வியா அந்த கழக நண்பர்கள் பொதுமக்கள் எப்படி இருக்காங்க நமக்கு ஆதாரம் இருக்காங்களா நம்முடைய சாதனைகளை எடுத்து சொல்றீங்களா உள்ள எவ்வளவு ரூபாய் செலவு பண்ண முடியும் இல்லைன்னா கிடையாது இல்லைன்னா முடியாது சரி போ தலைவர் கூட பேச தலைவர் கரெக்டா கேட்பாரு அவர் பேச விடுறது இல்லைங்க ஆரம்பிக்கலாம் தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சுதீஷ் அவர்களும் அவருடைய குழுவைச் சேர்ந்தவர்களும் இன்னைக்கு பிஜேபி அலுவலகத்திற்கு வந்திருந்தார்கள். கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகளை முறையாக இன்று துவக்கியிருக்கின்றோம்.